இடமலம் என்டர்டைன்மெண்ட் வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயங்கள் ரெண்டையும் பத்தி பேச போறோம். சோ இன்னைக்கு நம்ம கூட பத்தி பேசுறதுக்காக பிரியகுணரோட நம்ம பார்த்துட்டாங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரிவ்யூ. நிறைய பேர் சவுண்டுக்கு ஓட்டு கேட்டிருக்காங்க, சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. லைக் பிரபு ஸ்டார்டட் வித் இது குமரேசன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்சான் சொல்லிட்டுன்னு ஒருத்தர், பார்வதி, அப்புறம் செல்வம், இவங்க அப்புறம் கோகி ஹூன் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு சவுண்டு கேட்டிருக்காங்க. இன் பிட்வீன் வந்துட்டு அமிர்தலிங்கம்ன்றவர் வந்துட்டு பெஸ்ட் ரிவ்யூ போத் அப்படின்னுட்டு மலேசியால இருந்து போட்டிருக்காரு. தேங்க்யூ சார். மஞ்சு போட்டிருக்காங்க. மஞ்சு நேத்தெல்லாம் வரலையோ, அது மஞ்சு போட்டிருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு உங்க பதில் சூப்பர் மேடம் அப்படின்னுட்டு போட்டிருக்காங்க. என்ன சொல்றது எனக்கு தெரியல மஞ்சு, இதுக்கு நம்ம என்ன பேசுறதுன்றது தெரியல. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நாங்க இப்ப ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம்னா, இந்த ரிவ்யூல வந்துட்டு மேடம் நீங்க சொன்னது இது தப்பு, இது 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 வந்துட்டு ஆக்சுவலி இப்படி நடந்தது அப்படின்னுட்டு இப்ப கூட கணபதி சார் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாக்க நாங்க ரிவ்யூ பண்ண முடியும். பட் சம்பந்தமே இல்லாம இந்த இப்போ இது என்ன ப்ரோக்ராம், இது பிக் பாஸோட ரிவ்யூ, அதுவும் அன்னன்னைக்கு இது போட்டுட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம பாக்குறதும் கிடையாது. அந்த ஒரே நாள் வந்து பார்த்துட்டு நீ இன்னாருக்கு சப்போர்ட் பண்ற, இன்னாருக்கு சப்போர்ட் பண்றன்ற வந்து பேசுறது. 10 வருஷமா நம்ம வந்துட்டு வளர்ச்சியே இல்லாம வந்துட்டு எப்போ 2014 விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து இதுல போட்டு நான் கருத்து பேசுறேன்னுட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. we are sick of these people. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வளரலனாக்கா தட் இஸ் your point. நாங்க வந்து நீ ஏன் வளரலன்றத நாங்க கேட்க போறதுல we don't cross on anyone's lineன்றத நாங்க சொல்றோம். பட் நாங்க எதுவும் பிக் பாஸ் ரிவ்யூக்கு சம்பந்தப்பட்டு எதனா பேசினாக்கா we are ready to give reply. எவ்வளவு ஒருத்தர் நான் சொன்னேன் இல்ல, கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்கே இல்ல வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தார், அவங்களுக்கெல்லாம் கூட நாங்க ரிப்ளை பண்றோம். பிகாஸ் he was talking about பிக் பாஸ் தான். சோ அதை நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம் அந்த கமெண்ட். பட் நாங்க இதுல பேசுறோம்ன்றத நாங்க ஜென்யூனா சொன்னோம். நாங்க ஏன்னா நாங்க கமெண்ட் டெலிட் பண்ணதே வந்துட்டு 2 தான் நினைக்கிறேன். அந்த 2 பத்தியும் நாங்க பேசிட்டோம். நாங்க we don't delete the comments too. இதுல நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, ஸ்டிக் டு த டாபிக்னு சொல்றோம். என்ன சொல்றது, நீ இறங்கி நிக்கிற இடத்துல வந்துட்டு நாங்க இப்ப இங்க இருக்கோம்னாக்கா நாங்க இறங்கி வரணுமா அப்படின்றதுதான் எங்களோட இது. Negative comments or positive comments regarding the review naka we are okay with it and will reply in the same manner. பட் இந்த இதுக்கு சப்ஜெக்டுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா நாங்க எப்படி கையாளணும்ன்றத நீங்களே சொல்லுங்களேன். இதுல வந்துட்டு என்ன சொல்றது, பெரிய இது மாதிரி வந்துட்டு ஒரு பிரசங்கம் எல்லாம் நடத்திட்டு இருந்தாக்கா we can't help it. இப்போ எங்களுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்லி கொடுத்திருக்காரு, அவங்க பாஷையில பேசுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. சோ நாங்க we are following him actually. இப்ப நீங்க என்ன பேசுறீங்கன்னா, நான் அன்னைக்கு கூட கேட்டேன் இல்ல, யாரோ வந்துட்டு தா போட்டு பேசினாங்கன்றப்ப நான் சொன்னேன் கீபோர்ட்ல நாங்க அந்த தா போட்டாக்க எங்களுக்கு வராதான்றத நான் கேட்டேன் நானு. சோ அவங்க பாஷையில எங்கனால ரிப்ளை பண்ண முடியும். பட் தீஸ் பீப்புள் ஆர் வெரி சிக். எனக்கு தெரியல, இப்போ அவருக்கு அது கருத்துன்னுட்டு அவர் சொல்றாரு. அவர் என்ன கேக்குறாரு, இவங்க சௌந்தர்யாவோட பேக்கரியில ரெட் வெல்வெட் கேக் விற்கிறாங்களா, இப்போவும் வைக்கிறாங்களான்னா இஸ் திஸ் ரிலேட்டட் டு இட்? இதுக்குதான் வந்துட்டு நான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு இதுன்னுட்டு என்கிட்ட எடுத்துட்டு வருதுங்க அப்படின்றதான் ஐ மென்ஷன்ட். சோ ஹி வோன்ட் க்ரோன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த ஆம்பளைங்க கிட்ட எல்லாம் கம்பு சுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் செஞ்சிருவாங்க. லேடிஸ்ங்க வந்துட்டு நாங்க பயம் கிடையாது, கடந்து போகிறோம். நான் இப்போ 2014 கடந்து போய் 2020 வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் கொரோனால இறந்ததுல இருந்து அந்த இதுல இருந்தே நாங்க இன்னும் மீளல. நாங்க அந்த விஷயத்துல போக்கஸ் பண்ணிட்டு ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி வந்துட்டு அவ்வளோ வருத்தங்கள், அவ்வளோ வேதனைகள் எங்களுக்கு இருக்கு. இது இவங்களுக்கு பொழுது போகாம வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கனாக்கா we are helpless. அண்ட் நாங்க அவங்கள வந்துட்டு இம்மெச்சூர்ட்ன்ற பிராண்ட் தான் நாங்க போடுவோம். ஸோ ஐ டோன்ட் நோ இதுக்கப்புறமும் வந்துட்டு he will grow up இல்ல he will be in 2014 itself ஆன்றது நமக்கு தெரியல. ஸோ this is the reason மஞ்சு. we don't என்ன ஹாஷா பேச முடியும் மஞ்சு, எங்கனால எங்களுக்கும் பேச வரும், பேச முடியும். பட் when we are sitting for a review வந்துட்டு this is unwantedன்றதுதான்.
மோஸ்ட் ஆஃப் த இது வந்துட்டு நாங்க அவாய்ட் பண்ணிடுறோம், இதெல்லாம் வேண்டாம், இதுல கிடையாது, பிக் பாஸ்ல கிடையாது. பட் அரசியல் இதுல இன்டர்வியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கிற கமெண்ட்ஸ்களை நாங்க படிக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். ஸோ அவங்க பேசுறது தப்புன்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஸோ இட் இஸ் அப் டு தேர் ஒப்பீனியன். பட் தீஸ் பீப்புள் ஆர் வெரி சிக்ன்றத சொல்ல வரேன் நான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கன்சர்ன் டு மெசேஜ் திஸ்ன்றது மஞ்சுக்கு சொல்லிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் கார்த்திகேயன் வந்துட்டு விஷ் யூ ஹாப்பி பொங்கல் டு யூ மேடம் அண்ட் சார் போட்டிருக்காங்க. உமா கிஷோர் மறுபடியும் சவுண்டுக்கு, பேர்ல் சவுண்டுக்கு, முகமது சவுண்டுக்கு, அதுக்கப்புறம் ஃபர்சான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நினைக்கிறேன், சங்கீதா பாவம் சவுண்டுன்னு போட்டிருக்காங்க. ஷர்மிளா மக்கள் வென்ற நாயகி ஜென்யூன் பர்சன் சௌந்தர்யா போட்டிருக்காங்க. குமரன் நித்யா சவுண்டு, அப்புறம் ஸ்கோலாஸ்டிக் அவர் சவுண்டு, சவுண்டுக்கு தான் என் ஓட் ஃபார் சவுண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. எஸ் கணபதி சார், with reference to the cash box matter, your view may not be completely effective or right, I think ma'am and சொல்றாரு. My view is 19.18. Those who could not reach back with the box, not only the time taken but also the oaths on that day should be taken into account by BB for eviction சொல்லிருக்காரு. Okay, I can understand now sir. ஏன்னா எனக்கு தெரியல, இல்ல நான் இத வச்சுதான் நான் சொன்னேன், நான் அசியூம்ல தான் நான் சொன்னேன் அந்த விஷயத்தை. பேரவிக்ஷனா இருக்கணும்னு பாக்குறாரு. பேரவிக்ஷனா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பேசுறோம், பட் பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட் அதை எப்படி பண்ண போறாங்கிறது ஐடியா இல்ல. ஏன்னா இப்போ வரைக்கும் முத்துக்குமரனும் ரயானும் ட்ரை பண்ணிருக்காங்க கேஷ் பாக்ஸ் எடுக்கணும்னு. ரெண்டு பேருமே கரெக்டான டைம்க்கு வந்துட்டாங்க. முத்துக்குமரன் வந்து 12.30 செகண்ட்ஸ், ரயானுக்கு 25 செகண்ட்ஸ் கொடுத்தாங்க. 25 செகண்ட்ஸ்ல 17 செகண்ட்ஸ்ல உள்ள வந்துட்டார் ரயானு. ஸோ ரெண்டு பேர் அட்டம் பண்ணி அதை வந்து கரெக்டா முடிச்சுட்டாங்க. இன்னும் 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர்ல யாரெல்லாம் ட்ரை பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது கூட அதுதான் சார். இப்ப ஏன்னா நம்ம ரயான் வந்துட்டு 2 lakhs எடுத்தாருன்னு நம்ம நேத்தே சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் தான் வந்துட்டு இன்னும் அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரலன்னுட்டு இன்பிட்வீன் அதுலயே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ ரயா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க வந்துடும் சார். ஸோ என்ன சொல்றது, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது தெரியாது. ஸோ லெட்ஸ் சி சார் அப்படின்றது சொல்றோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இனிஷியேட்டிங் திஸ்ன்றதை நான் சொல்லிக்கிறேன் சார். கார்த்திகேயன் போட்டிருக்காரு, மேடம் ஐ ஓட் ஹாட் ஸ்டார் 1 vote, அப்புறம் மிஸ்டு கால் எல்லாம் கொடுக்குறாராம். ஓகே, இதெல்லாம் சவுண்டுக்கானது. முகமது வந்துட்டு சவுண்ட் எலிமினேட் சொல்றாரு, அது உண்மையான்னு கேக்குறாரு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது சார். ஆக்சுவலா இப்ப பவித்ராவும் கேஷ் பாக்ஸ் எடுத்திருக்காங்க 2 லட்சம் ரூபாய். 2 lakhs எடுத்திருக்காங்க. சோ அதாவது எடுத்திருக்காங்க. சோ 3 பேர் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியுது இப்போ. அப்புறம் எம்மாஸ்ன்றவங்க வந்துட்டு வன்மம் குயின் அன்ஷிதா அண்ட் புல்லி குயின் சவுண்டுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே, என்ன சொல்றது, அது பவித்ராக்கெல்லாம் நம்ம இது பண்றதில்ல அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. என்ன பண்ணலன்றது தெரியல. ஒரு நாள் ஷோல எல்லாம் வந்துட்டு எதுவும் நம்ம ஒரு நாள் ஷோல எல்லாருக்குமே பேச முடியாது. இனிஷியலி வி ஸ்டார்டட் வித் அருண் பண்றதுக்கு விஜய் சேதுபதி அருணை வந்துட்டு கேவலப்படுத்தினது, கார்னர் படுத்தினப்பெல்லாம் வந்துட்டு வி வர் ரேசிங் அ வாய்ஸ் டு அருண். அப்போ அருண் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கொண்டாடினாங்க. அர்ச்சனா அந்த ஃபேன் கிளப் எல்லாம் வந்துட்டு இத ஷேர் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு அப்ப எங்களை வந்துட்டு அருண் பிஆர்ன்னு சொன்னாங்க. எவ்வளவு வாங்குனீங்க, அர்ச்சனா எவ்வளவு கொடுத்தாங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு இந்த விஷ்ணு தர்ஷிகா இஷ்யூ அப்போ அருண் பண்ணது எங்களுக்கு சில விஷயங்கள், பல விஷயங்கள் பிடிக்கல. ஸோ வி ஸ்டாப் சப்போர்ட்டிங் ஹிம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்துட்டு யாரு நல்லா பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த இதுக்கெல்லாம் நாங்க போனோம். விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணிருப்போம், ஜாக்குக்கு சப்போர்ட் பண்ணிருப்போம், அன்ஷிதாக்கெல்லாம் வந்துட்டு எவிக்ஷன் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர்ன்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். பவித்ரா ஆரம்பத்துல இருந்தே மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வி டிட்ன்ட் சப்போர்ட். அப்புறம் அந்த பிரிக்ஸ் டாஸ்க், அந்த டாய் பொம்மை டாஸ்க்னு நினைக்கிறேன், அந்த பொம்மை டாஸ்க்ல தான் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா எந்திரிச்சு ஃபயர் மோட்ல வந்தாங்க. அப்போ வந்துட்டு வி அப்ரிஷியேட்டட். அப்போ ஒவ்வொரு பிஆர்ன்றது மாறி வந்துச்சு. அன்ஷிதாக்கு பிஆரா, ஜாக்குக்கு பிஆரா, பவித்ராக்கு பிஆரா அப்படின்னு இப்ப ஃபைனலா சவுண்டுக்கு பிஆரான்னு வந்து நிக்கிறாங்க. தட்ஸ் இட். இதுல வந்துட்டு பிஆர் வேலை பார்த்துட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு வேலை கிடையாது. அண்ட் எங்க ஆபீஸ்ல இதெல்லாம் நாட் அக்செப்டட். இது வந்துட்டு கிஷோரோட ஆபீஸ், இதெல்லாம் வந்துட்டு எங்க ஆபீஸ்ல நாட் அக்செப்டட்.
ஒருத்தர்கிட்ட இப்ப நாங்க பண்றது வந்துட்டு ஆபீஸ்க்கு ரெவ்யூ பண்ணிட்டு இருப்போம். ஆபீஸோட இதுக்காக ரெவ்யூ பண்றமே தவிர இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு லைக் சம்மன் கண்டஸ்டிங், சம்மன் ஆக்டிங் இந்த மூவி, இவங்களுக்கு நாங்க பிஆர் வேலை பண்றதுல. திஸ் இஸ் ஆபீஸ் ஒர்க் எங்களுக்கு. ஸோ திஸ் பிஆர் வில் நாட் சூட் அஸ் அப்படின்றத சொல்லிக்கிறோம். அண்ட் யோகி கிருஷ்ணா வந்துட்டு ஜாய் மைக்கேலான்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியல சார், அது ஜோ மைக்கேலா ஜாய் மைக்கேலான்றது எனக்கு தெரியல சார்ன்றதான் சொல்றேன் நான். அப்புறம் மக்கள் ஓட் வந்துட்டு தே ஆர் டிகிரேடிங், ஸோ வி ஆர் ஓட்டிங். மக்கள் ஓட் போடுறவங்க எல்லாம் மக்கள் பிஆர் ஆனட்டுன்னு ஷர்மிளா கேட்டிருக்காங்க. மறுபடியும் கணபதி சார் ஒரு இது போட்டிருக்காரு. ஹரிஷ் பிரதர், ஃப்ரம் வாட் யூ ஹாவ் ஓபன் தேர் இஸ் சம் ஐடியா அபவுட் த பர்சன் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் சௌந்தர்யா, மேபி ஜோ மைக்கேல். As many viewers are also following the analysis of James Vasantham, Joe Michael, Aravind, Sanam Shetty, Ravinder. Soundarya has been many times given a voice for whoever may win the title, including herself, and not against anyone in particular. It is obnoxious to record voice call of anybody requesting for votes, and it is cheap and petty, sadistic. Sir, a small correction, she didn't request to vote. சௌந்தர்யாவோட வாய்ஸ்ல வந்துட்டு சப்போர்ட் மீன் இருந்துச்சு. சார் இப்போ நீங்க ரெகுலரா எங்களுக்கு போடுறீங்க, நம்ம வந்துட்டு ஒரு ஃபேமிலி பாண்டிங்ல இருக்கோம், ஓகேங்களா? நாளைக்கு வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு சான்ஸ் எதுலயோ ஒரு எலெக்ஷன் நினைக்கிறதுக்கோ இல்ல வந்துட்டு பிக் பாஸ் போறதுக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம்ல நான் பண்றேன்னா கணபதி சார் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார்ன்னு கேட்கிறேன். இட் டசன்ட் மீன் தட் நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்றது கிடையாது. என்ன சப்போர்ட் பண்ணுங்க, தட்ஸ் ஆல். அந்த மாரல் சப்போர்ட்ன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். அதுக்காக வந்துட்டு நமக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட கேட்கறதுல தப்பு இல்ல. she didn't ever ask him to vote or என்ன சொல்றது, என்னை பத்தி இது பண்ணுங்க, ப்ரொபகண்டா பண்ணுங்கன்றதெல்லாம் பேசல. இருந்தது ஒரே லைன் தான், ப்ளீஸ் சப்போர்ட் மீன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது ஓட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சௌந்தர்யாவும் முத்துக்குமாரனும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க உள்ள. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு 2 பேருக்குள்ளயும். நேத்துக்கு முத்துக்குமாரன் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்த உடனே சொன்ன விஷயம், நீ பாக்ஸ் அப்படிமா, நீ தான் எனக்கு ராசின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் முத்துக்குமாரனும் சௌந்தர்யாவும் ஒரு ரேம்ப் வாக் மாதிரி போனாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில. அவங்க உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும்போது இங்க வெளியில எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறது தான் எனக்கு அது பாக்குறது. கிட்டத்தட்ட அஜித்தும் விஜயும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்காங்க, இங்க வெளியில ஃபேன்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி இருக்கு எனக்கு அது பாக்குறதுக்கு. அதுதான் கூட சௌந்தர்யா வந்து இந்த 10 லட்சம் பாக்ஸ் அட்டன் பண்றதுக்கு போறாங்க. அட்டன் பண்றதுக்கு போறப்போ முத்துக்குமரன் வந்து ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. அவர் எங்கேயுமே வந்து வேணான்னு சொல்ல, நீ ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. இவங்க ரவி சார்கிட்ட கேட்குறாங்க. ரவி சார் சிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சிரிச்சுட்டு, நீ அட்டன் பண்றது பெஸ்ட், நீ அட்டன் பண்ணாம இருக்கிறது நல்லா இருக்காது, அட்டன் பண்றது பெஸ்ட்டுங்கிறாரு. அந்த பொண்ணு அட்டன் பண்ணது முடியல, ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கரெக்டான டைம்குள்ள ரிட்டர்ன் ஆயிடுச்சு. பாக்ஸ் எடுக்க முடியல, பட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அந்த பொண்ணு. ஸோ எல்லா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அது வந்து எவ்வளவு பிஆர் ஒர்க்ஸ், நெகட்டிவ் பிஆரோ பாசிட்டிவ் பிஆர், எவ்வளவு பிஆர் ஒர்க்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, முத்துக்குமரன் ஜெயிச்சா இன்னும் நான் சந்தோஷப்படுவேங்குது சௌந்தர்யா உள்ளேயே. ஆமா சொன்னாங்க. இதுல என்ன சொல்றோம் கணபதி சார்னா, ஒருத்தர் வந்துட்டு இப்ப நம்பிக்கையா ஒருத்தர் கிட்ட பேசுறோன்றத வந்து அவங்களுக்கு தெரியாம அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது, வாய்ஸ் ரெக்கார்ட் எடுக்கிறது, எடுத்துட்டு பப்ளிக்ல போட்டு த்ரெட்டன் பண்றது, இது நீங்க சாடிஸ்டிக்னு சொல்றீங்க. நான் ஒரு படி மேல போயிட்டு அது டிசார்டர்னு சொல்றேன் சார். அது I don't know what is this. தெரியல. இது கமெண்ட்ஸ் முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அதை பத்தி நிறைய இருக்கு பேசணும். Sure. கணபதி சார் அது ஹரிஷ் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. So we'll see to it. Joker fat man cannot dare to make public Vishnu's call because he is a coward, and if at all he does so, nothing is going to affect and போட்டிருக்காரு. Soundarya's vote base and popularity, nothing to affect Soundarya's vote base and popularity. Priya ma'am and Harish, I thoroughly accept and appreciate your viewpoints. Thank you sir. நீங்க பண்ற என்கரேஜ், உங்க moral support எங்களுக்கு கண்டிப்பா தேவை சார். So we are ready whatever you say அப்படின்றத சொல்றோம். இன்னொருத்தர் கோபாலகிருஷ்ணன் வந்துட்டு, நீங்கள் சௌந்தர்யாவுக்கு பிஆர் டீம் பார்க்கும் வேலை செய்துள்ளீர்கள், இப்போ அதோட ஒரு குப்பை சேர்ந்து உள்ளது அனுப்பிச்சுதான் அப்படின்னுட்டு ஏதோ போட்டிருக்காரு. அது எனக்கு புரியல, அந்த செகண்ட் லைன் எனக்கு புரியல. இப்போ
அதோட ஒரு குப்பை சேர்ந்து உள்ளது அனுப்பிச்சித்தான் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு என்ன மீனிங்ன்றது தெரியல. சொல்றாரு அவரு. ஆஹ் அவர் அன்ஷிதாவை சொல்றாரு. அதோட ஒரு குப்பை சேர்ந்துள்ளது அனுப்பிச்சித்தான். ஓஹோ, ஓகே ஓகே ஓகே, காட் இட். இப்போ புரிஞ்சது சார். எனக்கு வீக்கா இருந்தது, இந்த பாஷை புரியல எனக்கு. நீங்கள் சௌந்தர்யாவுக்கு பிஆர் டீம் பார்க்கும் வேலை செய்து உள்ளீர்கள் அப்படின்னாரு. அப்படிங்களா சார், உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜ்னுட்டுன்னு இதுல காமெடி என்னன்னா, தீபக் அருண் எல்லாம் வந்துட்டு வெரி டேலண்டட், பட் சவுண்ட் விஷால் உள்ள வச்சு பிபி பிசினஸ் நடக்குது, ஸோ மக்கள் இஸ் வேஸ்ட்ன்னு போட்டிருக்காரு. அது மக்கள் ஓட்டுன்னு மாத்திக்கோங்க சார். எடிட் பண்ண முடிஞ்சாக்க மக்கள் ஓட்டுன்னு மாத்திக்கோங்க, மக்கள் இஸ் வேஸ்ட்ன்னு சொல்லாதீங்க. மக்களை நம்பிதான் எல்லாமே. எலெக்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரி ஓட்ஸுங்களை ஆகட்டும், மக்களை பேஸ் பண்ணித்தான் எல்லாமே நடக்கும். ஸோ மக்கள் ஓட் இஸ் வேஸ்ட்ன்னு சொல்லிட்டுன்னு போடுங்க. தீபக் அருண், தீபக் எனக்கு வந்து 4 வாரம் அவர் என்ன பண்ணினாருன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அருண் வெரி டேலண்டட் தான். நாங்கெல்லாம் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அது தர்ஷிகாக்கும் விஷ்ணுக்கும் வந்துட்டு அவரு என்ன சொல்றது, ஒரு தூது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தது யாருக்கும் பிடிக்கல. அண்ட் அவ்வளவுதான். அவர் எவ்வளவு ஆடினாரோ அதுக்கான இதுதான் வந்துட்டு ஓட்டு, மக்கள் போட்ட ஓட்டு தான் அது. ஸோ யாரும் வந்துட்டு நீ போ நான் போன்னெல்லாம் அனுப்பல. விஷ்ணு இஸ் டேலண்டட் பர்சன் சார். அவன் வந்து காட்டல இங்க வந்து, பட் எனக்கு தெரியல வை, என்ன சொல்றது, எல்லாமே வந்துட்டு அடிச்சுட்டாங்க டேலண்ட் எல்லாம், ஸோ அதனால காட்டல. பட் விஷ்ணு இஸ் டேலண்டட் பர்சன்ன்றத நாங்க சொல்லிக்கிறோம். அடுத்தது இன்னொருத்த கிருத்திகா பிரியான்றவங்க சௌந்தர்யான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் ஹரிஷ் இன்னைக்கு கமெண்ட்ஸ் செக்ஷன். ஸோ வில் கோ இன்டு தி ஷோ. நீ ஃபர்ஸ்ட் பேசுறியா இல்ல நம்ம அப்படியே லாஸ்ட்ல கண்டினியூ பண்ணிக்கிறியா? லாஸ்ட்ல நம்ம பேசிக்கலாம். நிறைய இருக்கு பேசுறதுக்கு, அதை பத்தி நம்ம லாஸ்ட்ல அது பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்ல பேசலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது நம்ம இப்ப பேசுனதுதான் கேஷ் பாக்ஸ். ரயான் வந்துட்டு 2 லட்சம் எடுத்திருக்காரு 17 செகண்ட்ல. இதை நம்ம நேத்தே சொல்லிட்டோம், எப்படின்றது தெரியல. 2 லட்சம்ன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். அதே மாதிரி பவித்ரா இந்த 2 லட்சம் எடுத்திருக்காங்க. அப்புறம் நேத்து நடந்த இந்த பிலிம் ப்ரொமோஷன்ல வந்துட்டு ஆர்ஜே ஆனந்தி நல்லா பாடினாங்க ஹரிஷ். ஏன்னா வாஸ் ரியலி நைஸ். எதுக்கு இவ்வளவு நாள் அவங்க வேஸ்ட் பண்ணாங்கன்றதே தெரியல, அந்த அளவுக்கு அழகா இருந்தது. அந்த என்ன சொல்ற உச்சரிப்பு நல்லா இருக்கு. ஸோ இவ்வளவு நாள் அதை பண்ணிருக்கலாமேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. வை ஷி வேஸ்டட் இட்ன்றது எனக்கு தெரியல. அடுத்தது முத்துக்கு வரேன் நானு. எனக்கு முத்துக்கு கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளின் மேனர்ஸ் எல்லாம் தெரியாதா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. இப்ப பிஆர் ரவி கூட தானே இருக்காரு, சொல்லி தரலாம்ல. அதுதான் கேக்குறேன். ஏன்னா லாஸ்ட்லியா வந்து அந்த இதுக்கு படம் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காங்க. ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் த மூவி. ஷீ இஸ் a heroine now. She is not a contestant. She is a heroine now. அவங்க படம் ப்ரொமோஷன்னா அப்ப அவங்க பேசுறதுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்க ஹரி பத்தியும் வந்துட்டு ரயானும் நடிக்கிறாங்க அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க. அவங்கள பத்தி பேசிட்டாங்க, இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்கன்றத சொல்லுவதா, அப்ப நீங்க நடிக்கலையா அதுல அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் என்ன சொல்றது, ஒரு கவுண்டர் கொடுத்த மாதிரி இருந்தது அங்க. அப்பவே வந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அடக்கினாங்க. திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். எனக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து குழந்தையிலேயே சொல்லி கொடுக்கணுமே, இது எப்படி இதுன்றதுதான் எனக்கு புரியல. ஒரு பிலிம் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காங்க, அவங்கள வந்துட்டு நீ சௌந்தர்யாவை கலாய்க்கிற மாதிரி எல்லாம் கலாய்க்கிறது வந்து என்ன சொல்றது, உனக்கு அது எப்படின்றது எங்களுக்கு தெரியாது, பாக்குற எங்களுக்கு வந்துட்டு அது நல்லா இல்ல. அண்ட் பிக் பாஸ் ஷோக்கு வந்துட்டு அது டீசன்சி கிடையாது அதெல்லாம். ஏன்னா ஒரு டீசெண்டா போயிட்டு இருக்கிற ஒரு ஷோல வந்துட்டு இப்போ வர கெஸ்ட வந்துட்டு நம்ம நக்கல் பண்றோம், நம்ம கலாய்க்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு வீட்டுக்கு வர விருந்தாளிய வந்து நம்ம அவமானப்படுத்துறதுக்கு நிகரானது அது. சோ ஐ டோன்ட் நோ முத்துக்குமரன், நீங்க என்ன சொல்றது, கிராமத்துல இருந்து வந்தேன், எனக்கு இது தெரியும் அது தெரியும், நாங்க என்ன சொல்றது சம்பிரதாயம் எப்படி நடக்கிறவங்க எல்லாம் சொல்றீங்க, பட் ஐ டோன்ட் நோ வேர் இட் கோஸ் ராங்ன்றது எனக்கு தெரியல. ஒருவேளை சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிட்டி மேனா மாறிட்டீங்களான்றதும் எனக்கு தெரியல. எனக்கு தீஸ் ஆர் ஆல் பேசிக் திங்ஸ் ஆக்சுவலி. அண்ட் முத்து வந்துட்டு அன்ஷிதா வந்து பிஆர்ன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அந்த குதிக்கிறாரு. எப்படி அது சொல்லலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், ரவி நீங்க வந்துட்டு இங்க இவ்வளவு உட்காந்துட்டு இனிமேல் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அது இதுன்னெல்லாம் குதிச்சிங்க. சுனிதா, சாச்சனா, ரவி, வர்ஷினி இத்தனை பேர் வந்தாங்க.
வந்து சவுண்டுக்கு பிஆர் இருக்குன்னுட்டுன்னு அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. இப்போ இஃப் யூர் ஹானஸ்ட் ஜென்டில்மேன்னாக்கா நீ என்ன பண்ணிருக்கணும்? இப்ப அதுவும் அவங்களுக்கு வலிக்கும்ல. ஒரு ஆம்பளைக்கு வந்துட்டு வலி தாங்க முடியலன்னா ஒரு பெண்ணுக்கு எப்படி வலி தாங்க முடியும்? அது நீ சொல்லணும்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, வெளியில நடக்கிறத சொல்லாதீங்கன்னு நீ சொல்லிருக்கலாம்ல. எல்லாருமே உன்னோட பிஆருங்க தானே 4 பேருமே. அப்ப சொல்லிருக்கலாம்ல நீ. இப்ப எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா பண்ணுங்க, பட் வை யூ ஆர் டூயிங் திஸ் அப்படின்றத நீ கேட்டிருக்கலாமே. அது எனக்கு புரியல. இதெல்லாம் எப்படி என்னன்றது எனக்கு புரியல. ரொம்ப இதுவா இருந்ததுன்றதான் சொல்ல வரேன். சோ ஐ டோன்ட் நோ இது என்ன இதுல பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு புரியல. ரொம்ப ஆக்வர்டா இருந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் நான் இந்த விஷயங்கள் எல்லாம். நம்ம சப்போர்ட் பண்ணணும்ல. நம்ம 6 பேருக்கு ஈக்குவலா வந்துட்டு இருக்காங்க, 6 பேருமே ஈக்குவலா இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ வை கான்ட் யூ குவெஸ்டின்ன்றதுதான் நான் கேக்குறேன் நானு. ஓகே, இது வரைக்கும் நீ சொல்லு, அடுத்தது சுனிதாக்கு போலாம். ஆக்சுவலா முத்துக்குமரன் வந்து அவர் பேசினது எனக்கு அக்செப்டபிள் இல்ல. பட் ஸ்டில் என்னன்னா ஊர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லந்து கொடுப்பாங்க. இப்போ சூரியனனுக்கு நல்லா தெரியும், இது வந்து அவரே ஸ்பாட்ல நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சவுத் ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டுக்கு போறோம் அப்படின்னா அங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா படம் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா என்ன படம் நடிக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீ நடிக்கிறியாப்பா அப்படின்வாங்க. நடிகரே வருதான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா நீ நடிக்கிறியாப்பா அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கலாய்க்கிறதெல்லாம் வரத்தான் செய்யும். அது வந்து நார்மலா நான் பாக்குறேன். பட் வந்து ஒரு ஷோல நீங்க இருக்கும்போது அதை பண்ணணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அண்ட் அதுக்கடுத்து பிஆர் இஷ்யூஸ் வந்து அவங்க பேசினதெல்லாம் என்னை பொறுத்தவரை ரொம்ப கரெக்டா அன்ஷிதா பேசிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரம் த பிகினிங் நீங்க வந்து எல்லாரும் சௌந்தர்யாவை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வந்த 8 பேர்ல 4 பேர் வந்து சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 பேர் சௌந்தர்யா டார்கெட் பண்ணி அந்த பொண்ணு மட்டுமே பிஆர், அந்த பொண்ணுக்கு பிஆர் இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் வேற விஷயம். பட் அந்த பொண்ணுக்கு மட்டும் பிஆர் இல்லை. அவங்க அர்ஷிதா சொல்றதுதான் சொல்றாங்க, ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கு, அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பிஆர் இருக்கு. நான் அந்த பொண்ணு இங்க வந்து நடிகைன்னு சொன்னதுனால என்ன அவ்வளவு அட்டாக் பண்றாங்க, அவ்வளவு இருக்கு, அவ்வளவு பிஆர் அட்டாக் வருது எனக்கு, அவ்வளவு பேர் அட்டாக் பண்றாங்க. ஆனா அது எதையுமே வந்து நீ அந்த பொண்ணு வெளியில காட்டிக்காம என்னமோ அப்பாவி மாதிரி இந்த பொண்ணு இருக்கு, இதுக்குதான் நடிகைன்னு சொல்றேன் அந்த பொண்ணுங்கிறாங்க அன்ஷிதா. அதே மாதிரி உள்ளேயே நீங்க பிஆர் வச்சுட்டு நீங்க பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத ரவி சாருக்கு சொல்லாம சொல்லியிருக்காங்க. முத்துக்குமரனோட காரணம் காட்டி ரவி சாரை சொல்லாம சொல்லியிருக்காங்க, உள்ளேயே உனக்கு பிஆர் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத. சோ அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து ஜென்யூனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரவி சாரை கூப்பிட்டு அங்கேயே கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், எனக்கு இனிமே நீங்க ஒர்க் வேலை பார்க்காதீங்க, என்ன சப்போர்ட் பண்ணி நீங்க உள்ள பேசாதீங்க, நான் என்னுடைய இதுலதான் வந்திருக்கேன், நான் என்னுடைய எஃபர்ட் போட்டு தான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அதை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நான் என்னோட எஃபர்ட் போட்டு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நீங்க இனிமே பேசாதீங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் வச்சு சொல்லியிருந்தா ஓகே. பட் எல்லாரும் முன்னாடியும் வச்சு சொல்லாம அதை தனியா போய் பேசுனதுதான் வந்து எனக்கு அது ஏன் புரியல இன்னும். அதுதான் இல்ல, அதுதான் ஒரு கொஸ்டினபிளா இருக்கு. எதுக்கு நீ போய் தனியா பேசணும்? அப்பதான் வந்துட்டு சாச்சனா ஒரு பிஆரா இது பிஆர், சாச்சனா பிஆர் மேல பார்த்துட்டு தான் இருந்தாங்க. வெளியில வந்து இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம், ஃபாலோயிங் இட் இல்லையா? இப்போ அன்ஷிதா சொல்றப்போ வந்துட்டு அன்ஷிதா சுனிதா கான்வர்சேஷன் சொல்றேன், முத்துக்கு பிஆர் இருக்கு, ஜாக்குக்கு பிஆர் இருக்கு, ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் பேசல அப்படின்னுட்டு வந்துட்டு அன்ஷிதா ரியலி ஸ்லாங் சுனிதான்றதுதான் நான் சொல்லுவேன் நானு. இப்ப இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அன்ஷிதா, எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்ங்கெல்லாம் ஒரு பர்பஸ்க்காக பிஆர் இருக்கிறவங்களதெல்லாம் வந்துட்டு ஹைட் பண்ணிட்டு ஒரு ஃபேக் இம்ப்ரெஷன் வந்துட்டு சவுண்ட் மேல கிரியேட் பண்றதுக்காக சவுண்டோட பிஆரை பத்தி மட்டும் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டு சொல்றப்ப சுனிதா பேஸ் அவ்வளவு ஷாக் இருந்தது. என்னடா நம்ம முகத்தரை கிழிச்சிட்டாளே இவ அப்படின்ற ஷாக் சுனிதா முகத்துல பார்க்க முடிஞ்சது. சோ இதுதான் பண்ணாங்க எல்லாரும் ஒரு பர்பஸ். நம்மளுக்கு தெரியும்ல, ரவீந்தர் வர்ஷினி எல்லாம் என்ன ட்வீட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியும்ல. இவரு சிவகுமார் அழகா போட்டு கொடுத்தாரு இல்ல, ஏன் நீங்க இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு கேக்குறப்ப ஐ எம் ஹியர்ன்னுட்டு எல்லாம் வந்துட்டு இவங்க போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொன்னாரு இல்ல. சோ வர்ஷினி நாங்க பாத்துட்டு இருக்கோம், வர்ஷினி அது எனக்கு தெரியல. இதுல வந்துட்டு இப்ப இவ்வளவு கொஸ்டின் வந்துட்டு அன்ஷிதா கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் வாட் சுனிதா சேஸ் இஸ் ஐ லைக் முத்து, சோ ஐ வாண்ட் டாக் அபவுட் ஹிம் அண்ட் ஹிஸ் பிஆர் சாங். இது என்ன வகையில நியாயம் ஹரிஷ்? இது
எல்லாருக்கும் பிஆர் இருக்காங்க. அப்போ நீ வந்துட்டு பிஆர் சப்ஜெக்டே எடுக்க கூடாது. She knows Muthu is having PR, but she don't want to talk about Muthu and his PRs because she likes Muthuன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு விஷயம்ன்றத நான் சொல்றேன் நானு. இப்போ இன்டென்ஷன் என்ன சுனிதாக்குனாக்க she wants to degrade சௌந்தர்யா, அவ்வளவுதான். இதுக்காக எல்லாம் வந்துட்டு நான் என்ன கேக்குறேன், ஒரு பெண்ணை அடிக்கிறதுக்கு இத்தனை பேர் நீங்க போகணுமான்றதான் நான் கேக்குறேன். அப்போனா she is very powerful. ஒரு பெண்ணை அடிக்க இத்தனை பேர் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு உள்ள போறீங்கன்னா she is more powerful. இது ரொம்ப அல்பத்தனமா இருக்கு இவங்க பண்ணதெல்லாம். சுனிதா சொல்றது என்னன்னு முதல்ல அர்த்தம் தெரியல, அதுதான் அவங்க வந்து மென்ஷன் பண்ண வராங்க. எனக்கு பிஆர்னு என்னன்னே தெரியாதுங்கிற ரேஞ்சில தான் அவங்க பேசுறாங்க. ஏன்னா பிஆர்ங்கிறது அமௌண்ட் கொடுத்து ஒர்க் பண்றது தானே தவிர ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றது பிஆர்ல வராது. நான் வந்து சனம் அந்த ட்வீட் போட்டிருந்தாங்க, மலையாளம் ஷோல ஒர்க் பண்ணவங்க எல்லாம், மலையாளம் ஷோல கண்டஸ்டண்டா இருந்தவங்க எல்லாம் வந்து சௌந்தர்யா சப்போர்ட் பண்றாங்கன்னு. மலையாளம் ஷோல மட்டும் இல்ல, எல்லாம் அந்த ஷோல பண்ணவங்க எல்லாம் வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் தான். இங்க இருக்கிற ஜீ தமிழ்ல சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும், விஜய் டிவில சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும், அவங்களும் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருக்காங்க. அவங்களும் தமிழ் ஆர்டிஸ்ட் தான். ஸ்ரீது கிருஷ்ணன் வந்து நம்ம மலையாளத்துல மட்டுமே இல்லை, ஸ்ரீது கிருஷ்ணன் தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க. அவங்க 7Cன்னு ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி தமிழ்ல ஒரு 5-6 சீரியல்ஸ் ஓடி இருக்காங்க அவங்க பேர், ஸ்ரீது கிருஷ்ணன் டே. ஷி வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் இன் தமிழ். அதுக்கப்புறம் தான் மற்ற இண்டஸ்ட்ரி. அவங்க மலையாளி, அவங்க அது ஓகே, பட் ஷி வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் இன் தமிழ். மற்ற லாங்குவேஜ்ல இருந்து தமிழ்ல இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்த லாங்குவேஜ்ல அவங்க வந்து மறுபடியும் ஒரு சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ இங்க இருந்து போறவங்க அவங்க சப்போர்ட் பண்றாங்க, தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால, சௌந்தர்யாவை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுனால சப்போர்ட் பண்றாங்க. நிக்கில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, நிக்கில் எப்படி சப்போர்ட் பண்ணாரு, என்ன பேச சப்போர்ட் பண்ணாரு எனக்கு தெரியல. பட் நிக்கில் வந்து சௌந்தர்யா போட்ட அடுத்த நாளே முத்துக்குமரனுக்கு வந்து டைட்டில் வின்னர் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருந்தாரு. அது எந்த வேலை அப்ரோச் பண்ணாங்க நிக்கிலான்னு எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா நிக்கில் ஒரு நாளைக்கு முன்னாடி சௌந்தர்யா போஸ்ட் பண்ணிட்டு அடுத்த நாளே வந்து முத்துக்குமரனுக்கு பண்ணது, அதுதான் வந்து எந்த பேஸ்ல அவர் பண்ணிருக்காருன்னு தெரியல. அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நிக்கில்து வந்துட்டு அந்த சடன் சேஞ்ச் வந்துட்டு எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதுல இப்ப இந்த சுனிதா அதை பேசிட்டு இருக்கும் போது சுனிதா சொல்றாங்க, சவுண்டோட பிஆர்ஸ் வந்துட்டு என்னையும் சாச்சனாவையும் நெகட்டிவா ட்ரால் பண்றாங்க அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு அன்ஷிதா நிஜமா தெரியல, இவங்க எல்லாம் வந்துட்டு ஏஞ்சல் சொல்றாங்க இல்ல அன்ஷிதாவை உள்ளோ எல்லாருமே வந்துட்டு ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிற, நிஜமாவே அன்ஷிதா தேவதை தான். ஏன்னா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அதுக்கு பதில, நீங்க என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட், யூ ஓன் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யோர் ஆக்ஷன்ஸ் சொன்னாங்க. ஷி இஸ் ரியலி அன் ஏஞ்சல். இதுல வந்துட்டு எந்த டவுட்டும் யாருக்கும் வேண்டாம். அது அது ரொம்ப அழகா இருந்தது த வே அன்ஷிதா எக்ஸ்பிரஸ்டு. அதுக்கப்புறமா இவ்வளோ பேச்சு இவ்வளோ கான்வர்சேஷனுக்கு அப்புறமா சுனிதா வேற வழி கிடையாது, ஸ்லோலி ஷீ கேம் டவுன். அன்ஷிதா கிட்ட சொல்றது, சவுண்ட் ஏதோ பண்றா, இல்லைன்னா வெளியில இவ்வளவு சப்போர்ட் இருக்காது. எப்படி அது இல்ல, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். ஒரு பொண்ணை வந்துட்டு டவுன் பண்ணி டீக்ரேட் பண்றதுக்காக வந்தீங்க, அது பிக் பாஸ் பாத்துக்கினார் அந்த இத. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க என்ன அடிச்சாலும் அந்த பொண்ணு திருப்பி அடிக்குது. இப்ப வந்துட்டு கூட சப்போர்ட்டே இல்ல, அந்த பொண்ணை அனாதையா நிக்க வைக்கணும்னுட்டுன்னு இது இன்னைக்கு நடக்கல, ஃபர்ஸ்ட் டேல இருந்து நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாப்பே வந்துட்டு அந்த சவுண்ட் தான் கேட்டது. நான் ஸ்வாப் பண்ணிக்கிட்டமானாக்க வேண்டாம், சுனிதா தான் அதுக்கு இது பண்ணது வேண்டாம். சோ சுனிதா வாஸ் என்ன சொல்றது, ஓனிங் த பிக் பாஸ் அப்போ அந்த டைம்ல. So she was replying everything. So day 1ல இருந்து அந்த பொண்ணை வந்துட்டு கார்னர் பண்ணி பண்ணி பண்ணி, நீங்க கார்னர் பண்ணி கூட அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணலன்னெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேணா பிஆர் ஒர்க் பண்றதுக்கு வேணா அந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ அவங்களோட டேலண்ட் என்ன, ஆக்டிங். சோ she was giving lots of expressions on her face. அவங்களுக்கு மூவி அடுத்த மூவிக்கு தேவைப்படுறதுனால வந்துட்டு she was giving lots of expressions on her face. She was dancing, she was singing, she was playing independently. அவ்வளவுதான் விஷயம். சோ இதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு அவங்க சும்மா இருந்தாங்கன்னெல்லாம் சொல்லாதீங்க. என்ன சொல்றது, அது வந்துட்டு நீங்க ஒரு கான்டென்ட் எழுதுறதுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான்
நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வில் கோ டு ரவீந்தர். என்ன சொல்றது, ரொம்ப பெரிய மனுஷன், அவரை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? தனியா உட்காந்து கேமராக்கு முன்னாடி தனியா உட்காந்து ஃபீல் பண்றாராம். இந்த கண்டஸ்டன்ட்ஸுங்க எல்லாம் எப்படி இந்த நெகட்டிவிட்டியை வெளியில அந்த டாஸ்க் எல்லாம் தாண்டி எப்படி போகும்ன்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிக் பாஸ் கிட்ட சொல்றாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு பிக் பாஸ்னா. 80% ஆஃப் த நெகட்டிவிட்டி ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்துட்டு பண்ணினது பிஆர் ஈடியட்ஸ் ஒன்லி அப்படின்றத நான் சொல்லுவேன் நானு. அதுவும் உங்க பிஆர் ஈடியட்ஸ்ன்றத நான் சொல்லுவேன் நானு. வாட் டிராமா யூ பீப்புள் ஆர் பிளேயிங்னுட்டு நான் கேக்குறேன் நானு. இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த த்ரெட்டனிங்க்கு நான் அப்புறம் வரேன். இது ரவீந்தர் வந்து மட்டும் இது பண்ணிக்கிறேன் நானு. இப்ப நான் ரவீந்தர் கேக்குறேன், நீ என்ன இன்டென்ஷன்ல உள்ள வந்த, என்ன பேசிட்டு வந்த? பேக்மேன் இஸ் கோயிங் இன்சைட். என்ன சொல்றது, சௌந்தர்யாவை ரோஸ்ட் பண்ண போறாங்க. எத்தனையோ நாங்க படிச்சோம் ட்வீட். ஏஞ்சல் இஸ் கோயிங் இன்சைட். யார் அந்த ஏஞ்சல்னு பார்த்தாக்கா அந்த டெவில். வாட் இஸ் திஸ்ன்றது தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பொண்ணை போயிட்டு இத்தனை பேரு அடின்னு அடிச்சுட்டு, இதுல அந்த பொண்ணு சும்மா இருக்கா? இது மென்டல் ஸ்ட்ரென்த் பா. இத்தனை பேர் அடிச்சீங்களே, இது மென்டல் ஸ்ட்ரென்த் பா அந்த பொண்ணுக்கு. இதுதான் வந்துட்டு உயர்த்தி காட்டும் நமக்கு. சோ ஷி ஹஸ் ப்ரூவ்ட் ஷி ஹஸ் மென்டல் ஸ்ட்ரென்த். ஒரு டைம்ல உடஞ்சி போறப்போ பிக் பாஸ் பேம்பர் பண்ணாரு, ஓகே தட்ஸ் ஃபைன். ஆனா அதுக்கப்புறம் ஷி ரியலைஸ்ட் எல்லா இடத்துலயும் நான் தனியா நிக்கிறேன். தனியா நில்லுமா. இப்போ சம்பந்தமே இல்லாம விஷ்ணு எல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ, விஷ்ணு வந்துட்டு பிஆர்ன்னு சொன்னாக்கா என்ன சொல்றது, அவங்களுக்கு பிஆருக்கு அர்த்தம் தெரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. விஷ்ணு பிஆரா, அர்ச்சனா பிஆரா, என்ன எழவியா நீங்க எல்லாம் பேசுறீங்கன்ற மாதிரி இருக்கு. சோ திஸ் இஸ் ஒன் சைட் ரவீந்தரோட கேம். இந்த ரவீந்தர் இப்ப எல்லா பக்கமும் வந்துட்டு ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பட் எவ்ரி திங் இஸ் எக்ஸ்போஸ்ட் ரவீந்தர்ன்றத சொல்றோம். கேட்டீங்கல்ல, விஷ்ணு வந்துட்டு மகாலட்சுமிக்கு கால் பண்ணாது, அந்த வாய்ஸ் நோட்டை வந்துட்டு வெளியில எக்ஸ்போஸ் பண்ணட்டுமா நீங்கல்ல, யூஆர் எக்ஸ்போஸ்ட் கம்ப்ளீட்டா ஃப்ரம் டே ஒன்ல இருந்து யூ ஆர் எக்ஸ்போஸ்ட் எவ்ரிதிங். இப்ப என்ன சொல்றது, ஒரே வாரம் இருந்துட்டு இப்ப இந்த 4 நாள் போனது கூட வந்துட்டு 100 நாள் ஆடினத்துக்கான அளவுக்கு வந்துட்டு நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க வெளியில. கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ். உங்களோட மைண்ட் செட் பெண்களை எவ்வளவு கேவலமா நீங்க நினைக்கிறீங்கன்றதுல இருந்து, நாட் ஓன்லி இன் கேம் ஆர் டாஸ்க், ஈவன் இன் யோர் ஓன் லைஃப் நீங்க பெண்களை எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கீங்கன்றது வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட். நெகட்டிவிட்டி இஸ் யூ ரவீந்தர் அப்படின்றது தான் நாங்க சொல்ல வரோம். சோ நத்திங் மோர் டு ஆட். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கிளம்பிடுவேன். இதுல வந்துட்டு என்னமோ சின்ன குழந்தை மாதிரி இன்னொரு இது நடக்கட்டும், நான் வெளியில போயிடுவேன். நான் சொல்றேன், நீ கிளம்பி போயா, பிக் பாஸ் கிட்ட சொல்லு, கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு சார் ஐ நாட் ஓகே வித் திஸ், என்னோட இமேஜ் போயிடும், நான் லிப்ரான்னுட்டுன்னு ஒரு பிராண்டை வச்சுட்டு வந்துட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் எனக்கு படம் பண்ண முடியாத போயிடும், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சுனாக்கா என்ன தயவு செய்து வெளியில விட்டுருங்க சார்ன்னுட்டு கோ ரிக்வெஸ்ட் ஹிம். அவர் அனுப்பிட போறாரு. என்ன சொல்றது, ஒரு மரியாதைக்கு தான் வச்சிருக்காரு. வெளியில வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைடுன்றத உள்ள சொல்லாதீங்கன்னு சொல்லி மைக்கு போடாமையே நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அட்டூழியங்கள். இதுல வந்து நீங்க கேட்டாக்க கண்டிப்பா வெளியில விட்டுருவாரு. மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு பிக் பாஸ். நீங்க ஒரு வார்த்தை கேட்டுதான் பாருங்களேன். திஸ் இஸ் ஒன் திங் ஹரிஷ். அதர் திங் வந்துட்டு சாச்சனா மேடம் அப்படியே வந்துட்டு அந்த துக்கம் தொண்டையில அடைக்க அந்த அளவுக்கு தேம்பி பேசுறாங்க. நாங்க யாரும் வன்மத்தை கொட்டுறதுக்காக வரல, நம்புங்கன்னுட்டுன்னு சொல்றாங்க. அது சொல்றப்போ நீ சத்யாவோட எக்ஸ்பிரஷன் பார்க்கணும். அதுதான் மக்களோட எக்ஸ்பிரஷன். சத்யா, நீ அந்த இது வேணா அந்த சீன் எடுத்து பாரு. சத்யாவோட பேச கண்டிப்பா அப்படியே காட்டுவாங்க. சாச்சனா இங்க பேசுறதுக்கும் சத்யா பண்ற ரியாக்ஷன், பேஸ் ரியாக்ஷனும் பாரு. மக்கள் அதுதான் பண்ணுவாங்க. இது ஒண்ணுமே இல்லைன்றாங்கம்மா, நம்மளை ஏமாத்துறாங்க, மக்களை ஏமாத்துறாங்கப்பா. நாங்க அப்படியெல்லாம் வன்மத்தோட வரலையா, நீ வரப்பவே என்ன ஆட்டம் ஆடின, சௌந்தர்யாவை அவாய்ட் பண்ண, அப்புறம் மேம்னுட்டு நல்லா பண்ண, நீங்க சும்மாவே தான் இருக்கீங்க மேம் அப்படின்னு எல்லாம் சொன்ன, முத்துக்குமரன் கிட்ட பேச வந்தாக்க அதுக்கு ஒரு இது பண்ண, நீங்க தான் ஒண்ணுமே பண்ணலையே, இவ்வளவு நாள் எப்படி மேம் இருக்கீங்கன்னுட்டுன்னு கேட்ட, இவ்வளவு பேச்சும் பண்ணிட்டு அந்த பொண்ணை இவ்வளவு பண்ணிட்டு, அந்த விஜய் சேதுபதி சொன்னதுக்கு
பிஆர் எல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு விஜய் சேதுபதி சொன்னதுக்கு இப்படி கை தட்டினதுக்கு சுனிதா பார்க்கல. அதனால வந்து சௌந்தர்யா தட்டினதுமோ இப்படிதான், நீ எப்படி இப்படின்னுட்டு வேற தட்டி காட்டுற, நீ இப்படி எல்லாம் தட்டுறாங்கன்னுட்டுன்னு இவ்வளோ வன்மம் குடவுனே வச்சுட்டு நாங்க வன்மத்துல எல்லாம் வரல, ஜாலியா இருந்துட்டு போலான்னு வந்தோம். இதுக்கு வந்துட்டு ரிப்ளை யாருமே சொல்ல வேண்டாம், சத்யாவோட ரியாக்ஷன் ஒண்ணு போதுமா இருக்குது அப்படின்றதுதான் நான் சொல்றேன் நானு. அடுத்தது வந்துட்டு ஃபைனலா மாக்காப்பா உள்ள வந்திருக்காரு, அவர் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரையும் எப்படின்னுட்டுன்னு. ஸோ இட்ஸ் கோயிங் ஆன் லைக் திஸ். வாட் எல்ஸ் ஹரிஷ், நம்ம என்ன பேசணும் இன்னும் அடுத்து பேச வேண்டிய விஷயம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி, மாடல் ஏஜென்சி. எனக்கு பார்க்கறதுக்கு அவங்க பண்றதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து எனக்கு என்னமோ அவங்க எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இவங்க யாரையும் நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு பண்றது. ஏன்னா நம்பி ஒரு விஷயத்த ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை உடைக்க கூடாது அப்படிங்கறதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம். ஏன்னா அப்பதான் வந்து உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். நீங்க அந்த நம்பிக்கை உடைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்க மேல இருக்கிற மொத்த நம்பிக்கையும் மத்த எல்லாருக்கும் போயிடும். ஸோ அதைத்தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பர்சனல் சாட்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போடுறது. அவங்க வந்து அவரு சார் வந்து எவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்களுடைய டாக்டர் வந்து லாஸ்ட் சீசன் போய் அவங்க எவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பிக் பாஸ் ஷோங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவிட்டியும் கொடுக்கும், சில பேருக்கு நெகட்டிவிட்டியும் கொடுக்கும். சில பேருக்கு நெகட்டிவிட்டி அள்ளி கொடுத்துரும் பிக் பாஸ் ஷோ. அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்றதுல தான் இருக்கு. அந்த பொண்ணு இந்த வயசுல அந்த நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணி அது இப்பதான் ஓரளவு பெட்டரா இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற நீங்க சப்போர்ட் பண்ற ஒருத்தருக்கு அவர் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அவர் பேசின சாட்ஸ் எல்லாம் வந்து பர்சனல் சாட்ஸ் எல்லாம் தூக்கி நீங்க வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்றீங்க அப்படின்னா அதை விட கேவலமான வேற எதுவுமே இல்லைன்னு நான் சொல்றேன். இதுதான் பிஆர் இருந்துச்சு, இதுதான் நெகட்டிவ் பிஆர்ன்னு சொல்றாங்க. இதுதான் நெகட்டிவ் பிஆர். ஆக்சுவலா நீங்க சப்போர்ட் பண்ற ஒருத்தருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல, நீங்க சப்போர்ட் பண்றத அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க, நீங்க இன்னொருத்தர் பிஆர் ஒர்க் பண்றதை அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்கிறதுக்காக அவங்க பேசுனதெல்லாம் தூக்கி நீங்க வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணீங்கன்னா இதுதான் நெகட்டிவ் பிஆர். ஏன்னா அந்த இடத்துல நான் உத்தம, நீ தான் தப்பு பண்றன்னு நீங்களே வந்து சொல்றீங்க. ஆக்சுவலா நீங்க பண்றதுதான் தப்பு. ஏன்னா ஒருத்தர் நம்பி பேசுறாரு, இவ்வளவு நம்பிக்கையோட பேசுறாரு, இதெல்லாம் நீங்க வந்து பேசாதீங்க, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க லைவ்ல பேசாதீங்க, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் சீசன்ல பேசுனது இப்ப கூட கிடையாது, லாஸ்ட் சீசன்ல பேசுனது. அதை கூட உங்களால ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க வந்து அதை ஷேர் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ நீங்க வந்து ப்ரீ பிளான்டா நீங்க இருந்திருக்கீங்க. அதுதான் எனக்கு ஏன்னு புரியல. அவ்வளவு வன்மம் ஏன் அப்படிங்கறத எனக்கு புரியல. நீங்க அவ்வளவு ப்ரீ பிளான்டா ஏன் இருக்கீங்க? ஏன் இவ்வளவு உங்களை நம்பி ஒருத்தர் பேசுறாருன்னா அவ்வளவு ப்ரீ பிளான்டா நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு எனக்கு இப்பதான் ஒவ்வொரு விஷயமும் புரியுது. இவர் வந்து கம்ப்ளீட்டா சைக்கோ மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். கண்டிப்பா நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசணும் அப்படின்னா அந்த சாட்டை தேடி எடுக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடும். சில நேரம் வாட்ஸ்அப்ல அந்த சாட்டே இருக்காது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சாட்டை இப்ப இருக்காது. ஒரு சில நேரம் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். சோ ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பேசுனத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுனதை அப்படியே தூக்கி அப்படியே போடுறாருக்கிறப்போ இது சைக்கோ மாதிரி இருக்கு. ஆக்சுவலா எனக்கு அவர் வந்து ஒரு நல்ல செஷன் அட்டன் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சைக்காட்ரிஸ்ட் ஒரு நல்ல செஷன் அட்டன் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட்டா சைக்கோத்தனம் இதெல்லாம். ஒரு வருஷம் பேசினது போறது எந்த வகையில் நியாயம் எனக்கு புரியல. தப்பு அது இல்ல. இப்ப இந்த விஷயத்துல நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்க விரும்புறேன். நானு இப்படிதான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல இருக்கிறவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு பெண்களை வந்து மிரட்டி அவங்க கூட ஏதோ கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியோ இல்ல அவங்க பேசின விஷயங்கள் வந்துட்டு நான் வெளியிட்டுருவேன்னுட்டுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், தவறான விஷயங்கள் எல்லாம் நடந்தது, லாட்ஸ் ஆஃப் கேசட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடைச்சதுன்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு செய்திகள் எல்லாம் வந்தது. நம்மளுக்கும் தெரியும். பட் அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, எதுவும் வந்துட்டு அபிஷியலாலாம் எதுவும் பேச வேண்டான்றதுனால நம்ம எல்லாம் விட்டாச்சு அந்த விஷயத்த. ஏன்னா திஸ் இஸ் நாட் அ டாபிக் அப்படின்றதுனால விட்டாச்சு.
சோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு மக்கள் ஒருத்தரை பார்த்து வந்துட்டு த்ரெட்டன் பண்றதுக்காக ஸ்கிரீன்ஷாட் சேவ் பண்றது, வாய்ஸ் ரெக்கார்ட் சேவ் பண்றது, இதெல்லாம் வந்துட்டு என்ன வகையில நியாயம்ன்றது எனக்கு தெரியல. சோசியல் மீடியா வந்துட்டு ஒரு தனி உலகம். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படின்னா, இப்போ நான் பேசுறோம், நீ ஒரு விஷயம் பேசுற, என்கிட்ட அதுக்கு பதில் இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப உனக்கு உனக்கு என்ன வீக்னஸ், உன் ஃபேமிலி வீக்னஸ், ஓகேவா? உங்க அம்மாவை அடிப்பேன், உங்க அப்பாவை அடிப்பேன், இப்படித்தான் பண்றாங்க சோசியல் மீடியால. இததான் பண்றாங்க. இப்ப நீ பேசுறதுக்கு என்கிட்ட பதில் இல்ல, ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபேஸ் யூ அப்படின்றப்ப வந்து ஒண்ணு அது பெண்களாக இருந்தால் கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, இல்ல பெண்களாக இருந்தால் அவர்கள் வந்துட்டு என்னமோ பேசுனதெல்லாம் கொண்டு வந்து குப்பை மாதிரி கொட்டிட்டு போறது, இல்ல வந்துட்டு அவங்க பொண்ணு, அவங்க பையன், அவங்க அம்மா அப்பா, இப்படி எல்லாரையும் ஃபேமிலிய கொண்டு வந்து நிறுத்துறது. நான் என்ன சொல்றேன், அவர் வந்துட்டு அப்பான்றதெல்லாம் விட்டுடுங்க, ஹி இஸ் a ரெவ்யூவர். அவர் வந்துட்டு ஒரு ரெவ்யூ பண்றாரு, அவருக்கு என்ன வேணும் என்ன தேவைன்றத அவர் பண்ணுவார், அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது அவரோட பர்சனல். இது வந்துட்டு பொண்ணுக்கு பிடிச்சது தனக்கும் பிடிக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் எந்த அப்பாக்கும் கிடையாது, எந்த மகளுக்கும் அந்த ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது. சோ ஹி இஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் ஓன் வியூ. அப்படி இருக்கும் போது வந்து அவரோட மகளை பத்தி இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் போட்டிருந்தாரு, நிக்சனோட ஒரு நல்ல சந்திப்புன்னு எல்லாம் போட்டிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீ இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட்ஸ், வாய்ஸ் ரெக்கார்டு, சௌந்தர்யாவோட வாய்ஸ் ரெக்கார்டு, லைக் லெட் தம் டூ அப்படின்ற. நான் நீங்க விஷ்ணுவது கூட போடுங்க, அதுல ஒண்ணும் தப்பே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. விஷ்ணுவது கூட ஒண்ணுமே இருக்காது. விஷ்ணு வந்துட்டு எதுக்கு அந்த பொண்ணு அப்படி பண்றீங்கன்றது தான் கேட்டிருப்பாரே தவிர அதுல ஒண்ணுமே கிடையாது. என்ன சாதிக்க போறீங்களோ நீங்க சாதிங்கன்றத சொல்றோம். திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். எனக்கு தெரியல, அவருக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது வி ஆர் நாட் ஃபார் தட் அப்படின்றத நான் சொல்றேன் நானு. சோ வாட் எல்ஸ் ஹரிஷ்? இல்ல அட்வைஸ் பண்றது இதுல ஒண்ணுமே இல்லை, இது கம்ப்ளீட்டா சைக்கோத்தனம். இது ஒருத்தர் உங்களை நம்பி ஒரு விஷயம் பேசுறாரு, அதுவும் 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு. 1 வருஷம் ரெக்கார்டை நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நேத்து நிக்சனை பார்த்தேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்ல தூக்கி போடுறீங்க அப்படின்னா, ஒண்ணு நிக்சன் உங்களை ட்ரிகர் பண்ணிருக்கணும், இல்லைன்னா நீங்க நிக்சனுக்கு தப்பான ஒரு பேரை வாங்கி கொடுத்து ட்ரை பண்றீங்கன்னு அர்த்தம். 2ல ஏதாவது ஒன்று. இதுக்கு நிக்சன் தான் பதில் சொல்லணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நிக்சனை பார்த்துட்டேன், நிக்சனை வந்து ஒரு ஷோல நான் நேற்று பார்த்தேன்னு போடுறாரு, அடுத்த நாளே வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றாரு அப்படின்னா சம்திங் நிக்சனுக்கும் இவருக்கும் ஏதாவது டீலிங் போயிருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதான் பிளானா இருக்கணும். ஒண்ணு நிக்சன் வந்து அவங்க ஃபேமிலியை டிகிரேட் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்துருக்கணும், இல்ல இவர் நிக்சனுக்கு ஐடியா கொடுத்து நான் இதை போடுறேன், அதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கணும். இவர் இன்டர்வியூ பிடிக்கிறதுல மட்டும்தான் ஃப்ரீயா இருக்காருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்காகத்தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது. பட் இதெல்லாம் வந்து பாக்குறப்போ சைக்கோத்தனம் தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் சைக்காலஜி படிச்சவங்கிறதுனால சொல்றேன், இது கம்ப்ளீட் சைக்கோத்தனம். இதுக்கு ஒரு தயவு செஞ்சு அவர் ஒரு செஷன் போனா பெட்டர்னு நினைக்கிறேன். நீங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்காருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நம்ம சப்போர்ட் பண்றவரை யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளதான் வந்து கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்காருங்கிறது புரியுது. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால நீங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கீங்க. நீங்க எக்ஸ்போஸ் ஆகிறது உங்களுக்கும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற ஆளுங்களுக்கும் நல்லது இல்ல. நாளைக்கு இது வந்து நீங்க எக்ஸ்போஸ் ஆகிறது மட்டும் இல்லாம உள்ள இப்ப போயிருக்காங்கல்ல உங்களுடைய பிஆர் டீம், ஏஜென்சி ஆளுங்கள்லாம், அவங்களும் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு இது வழிவகுக்கும். ஸோ அதனால நீங்க தப்பிக்கிறீங்களோ இல்லையோ அவங்க தப்பிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சு தயவு செஞ்சு ஒரு செஷன் போயிட்டு வாங்க அப்படிங்கறத நான் அவருக்கு அட்வைஸ் பண்ண விரும்புறேன். இல்ல நீ அந்த சாட்ல நீ பார்த்தேன்னா கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் யார் எடுத்ததுன்றத கொஞ்சம் பாரு. இவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரா அப்படின்றத மக்கள் அதை கவனிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஹரிஷ், நீ உனக்கு ஏதோ பிரச்சனை, ஹரிஷ் உனக்கு ஏதோ பர்சனல் பிரச்சனை இருக்கு, நான் வந்து உனக்கு போன் பண்ணிட்டு ஹரிஷ் என்னடா இப்படி இருக்கா, என்ன இப்படி ஆயிடுச்சா அப்படின்னுட்டு நான் ஏதோ ஒண்ணு கேக்குறேன்னு வச்சுக்கோ. அப்போ someone is there to ask something அப்படின்றப்போ நீ என்ன பண்ற, நீ உடனே வந்துட்டு this person is known to me அப்படின்ற மாதிரி நீ என்ன பண்ற, something you are sharing to me, இப்படி ஆகுது கொஞ்சம் எதனா உன்னால பண்ண முடியுமா பாருங்கன்றத வந்துட்டு you're telling me, ஓகேவா? இது எப்படி இதாகும், ஹெல்ப் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. ஹெல்ப் ரிக்வஸ்டட்ன்ற மாதிரி இருக்காது. பட் அந்த மெசேஜை பார்த்தாக்கா அப்படி கிடையவே கிடையாது. அவர் வந்துட்டு இனிஷியேட் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னுட்டு நல்லா அவர் கேட்கல.
பிரதீப்பும் வந்துட்டு ஒரு வாட்டி ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தாரு, இவர் ஐஷு அப்பா போட்டது, டாட்டர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலாம். ஒரு தந்தையின் ஆதங்கம் அது. ஒரு பெண்ணை பெற்ற தந்தைக்கு தான் அதோட அந்த கவலைகள், அந்த வலிகள் எல்லாம் தெரியும். நம்ம எல்லாரும் உட்கார்ந்துட்டு அழகா பேசலாம், பணம் வாங்கிட்டு 1000 பேசலாம். இதுல வந்து இன்னொரு மிரட்டல் ஒண்ணு இருந்தது. ஆனந்தி வந்துட்டு பணம் வாங்கிட்டு இன்டர்வியூ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பேசியிருக்கோம் ஆக்சுவலி. ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியில வந்திருக்கு அப்படின்னு, அது ஃபேக்கா என்னன்றது தெரியல அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். அது இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இத போயிட்டு இவர் கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு வேற யாருக்கோ வந்துட்டு நீங்க இவ்வளவு நல்லா பண்ணிருக்கீங்கன்னாக்கா ஓகே தேங்க்யூன்னு ஏதோ சொல்லியிருக்காரு. இது திஸ் இஸ் நாட் அ திங் வந்துட்டு அவர் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலாம் அவசியம் கிடையாது. இப்ப நீ அது ஆமான்னு நினைக்கிறியா, நீ நினைச்சிட்டு போ. நீ இல்லன்னு நினைக்கிறியா, நினைச்சிட்டு போ. நான் எதுக்கு வந்து நான் பண்ணனா இல்லையான்னுட்டு எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். சோ இத எக்ஸ்போஸ் பண்றேன்னுட்டுன்னு வந்து இப்ப ஆனந்தி வந்து லீகலா ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஐஷு அப்பாக்கு சொல்லிக்கிறோம் we are there to support you அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம் நாங்க. சோ லெட்ஸ் see what's happeningன்றத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றதுதான். என்னதான்றத பாத்துக்கலாமே. இது என்ன இவ்வளவு நாள் வந்துட்டு அந்த பிஆர் டீம் இப்போ அசீம்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஆரிக்கு கூட சொன்னாங்க பிஆர் டீம் அப்படின்ற மாதிரி. சோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. பட் திஸ் சீசன் பிஆர் டீம்ன்றது வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப தலைவிரிச்சி ஆடுதுன்றதுதான் சொல்ல தோணுது. பட் முத்து கிட்ட பணமே இல்ல, அவங்க அப்பாவுக்கு செருப்பு வாங்க முடியலன்னா பேனர் போடுற காசுல அந்த செருப்பு வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லையா? நான் அவ்வளவுதான் கேக்குறேன். நான் முத்துனாலதான் வாங்கி கொடுக்க முடியல, அவங்க நண்பர்கள் தானே நீங்க இந்த பேனர் போட்டுட்டு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கீங்களே, அதுக்கு அந்த காசுக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு அந்த மனுஷனுக்கு ஒரு செருப்பு வாங்கி போட்டிருக்கலாம்ல நீங்க. இது பெரும்பாலான நடிகர்கள் சொல்லுவாங்க, ஒரு போஸ்டருக்கு வந்துட்டு பாலாபிஷேகம் பண்றத பண்ணாதீங்க, அது எங்கன்னா கோவில்ல கொடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வாட் வி ஆர் சேயிங். நீ போடுற அந்த காசுக்கு அந்த செருப்பை வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்ல அப்படின்ற. எனக்கு தெரிஞ்ச இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் மூலமா நாம வாங்கி கொடுப்போம்னு நினைக்கிறேன் அவங்க அப்பாவுக்கு கண்டிப்பா ஒரு செருப்பு. சோ லெட்ஸ் சி வாட் எல்ஸ் ஹரிஷ், வாட் எல்ஸ் லெஃப்ட். அவ்வளவுதான், நம்ம வந்து எல்லாம் கவர் பண்ணிட்டோம். அண்ட் இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் வியூஸ்க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்ம வந்து மெம்பர்ஷிப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம சேனல் சார்பா. எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ், அதாவது சில இம்பார்ட்டன்ட் சினி அப்டேட்ஸாக இருக்கட்டும், இன்னும் சில இம்பார்ட்டன்ட் லைவ் அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட கண்டென்ட்ஸ், அது எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக மெம்பர்ஷிப் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அண்ட் இதை யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தலை. ஸோ ஓவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் அவங்க வந்து தாராளமாக மெம்பர்ஷிப் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அண்ட் பார்க்கலாம் நம்ம அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஷோவில் பார்த்துட்டு பேசுவோம். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ஹரிஷ்.